சாரி. ம் தேங்க்ஸ். தேங்க்ஸ். நீ 2 தடவை எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? நேத்து நடந்ததுக்கு முதல் தேங்க்ஸ். திவ்யாவுக்காக ஒரு லேட்டினை கொடுத்து வேண்டிக்க சொன்னீங்கல்ல, அதுக்கு முதல் தேங்க்ஸ். அப்புறம் 2வது தேங்க்ஸ் இன்னைக்கு நடந்ததுக்காக. உங்க மனசு ரொம்ப பெருசு. திவ்யா போனதுக்கு அப்புறம் கூட நீங்க அவளோட ஃபேமிலியை கவனிச்சுக்கிறீங்க. அது என்னன்னா, நான் மற்றவங்கள மாதிரி எதையும் ஒளிச்சு வைக்க மாட்டேன். எதையும் நேரடியாக பண்ணிடுவேன். இத அத்தை என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. நம்ம 2 பேருக்காகவும் தான். இன்னைக்கு ஹோலிக்கான சடங்க நாம 2 பேரும் சேர்ந்து கொண்டாடணுமா? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் ஃப்ரெண்டு சேர்த்து போயிட்டதா சோகமா இருந்தா, இப்போ என்னடானா மறுபடியும் என்னை கவுக்க பார்க்குறாளா? அம்மா சொன்னாங்களா? அப்போ இந்த ஊசி விடு. என்ன பண்றீங்க? அட, எல்லா வருஷமும் அம்மா தான் பூசி விடுவாங்க. இந்த வருஷம் உங்ககிட்ட தானே பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அப்போ நீ தானே பூசி விடணும். வா. சாரி, அது தப்பான டைம்ல வந்துட்டேன். நான் இது வரைக்கும் ரிஷப் ரூம்ல நாக் பண்ணாம வந்தது இல்ல. ஆனா இனிமே அப்படிதான் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஹோலி பண்டிகை ஏற்பாட்டுல நீ உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்காக வந்தேன். ஆனா நீ ரொம்ப பிஸியா இருக்க. நாங்க இங்க கம்ப்ளைண்ட் பண்ணதா வந்தோம். நீங்க என்னடா எங்களை உள்ள போட்டு அடிச்சிட்டீங்க. வாய மூடுங்க. தப்பு பண்ணது நீங்க தான். செஞ்ச தப்பா ஒத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா பெரிய வீட்டு பசங்களா பார்த்து ஃப்ளர்ட் பண்ணி வளைக்க பார்த்ததா ஒத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு மேடம். ஷட் அப். நான் என்ன சொல்லனோ அதை மட்டும் செய்யுங்க, புரியுதா? என்கிட்ட நிறைய பவர் இருக்கு. நான் நினைச்சா என்ன வேணா செய்வேன், செய்யவும் வைப்பேன். ஏன்னா எனக்கு பணம் தான் உயிர். அப்புறம் உங்களால பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. அந்த பசங்க தான் எனக்கு பணம் கொடுப்பாங்க. சோ நான் பணத்துக்காக சட்டத்தையும் மீறுவேன், உங்க கையாலையும் முறிப்பேன். இங்க பாருங்க, பணம் ஒண்ணு சாமி இல்ல, ஆனா சாமிக்கும் ஈக்குவல் ஆனது. அதனால நான் சொல்ற மாதிரியே செஞ்சுட்டு போங்க. இல்லையா? குட் கேர்ள்.
ஆண்டி 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 அந்த மந்திரவாதி அவ என்ன பாக்குறத பாருங்க. அவ என்ன கொன்னுடுவா. என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். என்ன ப்ளீஸ் நீங்க என்ன மேடம். பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அவ ஊர்வசி, அவ என்னோட ஃப்ரெண்ட் தான். இல்ல அவ மந்திரவாதி. நான் தான் இருக்கேன்ல, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ரிஷப், சாரதா எங்க? சாரதா அத்தா, நான் என் கையாலேயே பூஜைக்காக பாயாசம் தயார் பண்ணேன். சரிம்மா, இத பாரு, இந்த வேலைய நீ பண்ணிட்ட. இதுக்கு மேலயும் இந்த பண்டிகைக்கான எல்லா ஏற்பாட்டையும் நீயே பாத்துக்கோ. அதே மாதிரி இந்த வீட்டோட பொறுப்பையும் நீ தான் பாத்துக்கணும். எனக்கு நீ ரிட்டையர்மெண்ட் கொடுத்துரு. சரி ரிஷப், வாப்பா வா. சாரதா, நாம பூஜை ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னா இந்த ரித்தேஷ்க்கு இன்னும் சாரதா மேல காதல் போகலையா? மகா மிருத்யுஞ்சயா, மகாதேவா, கபாலீஸ்வரா, பரமேஸ்வரா, எனக்கு சக்தியை கொடு. அசுரர்களை அழிக்கிறதுக்கு எனக்கு பலத்தை கொடு. அவங்கள அழிக்க படைச்ச நீயே அதுக்கான சக்தியை கொடு. நீயா? உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா ஒரு போலீஸ் ஆபீசரோட ரூமுக்கு வந்து அவங்க சேர்லயே உட்காருவேன். பணத்துக்காக என்ன வேணா செய்ய துணிஞ்ச நீ எல்லாம் ஒரு ஆபீசரா? திவ்யா உன்கிட்ட ஆதாரத்தோட வந்தால, அப்படின்னா அவளை கொன்னது யாருன்னு உனக்கு கண்டிப்பா தெரியும். அவன் யாருன்னு சொல்லு. உண்மையை சொல்லு, இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன். சொல்லு. இப்பவே நான் சொல்றேன். சொல்லு, உண்மையை சொல்லு. அந்த கொலைகாரன் யாருன்னு சொல்லி, இல்ல நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை விட மாட்டேன், சொல்ல மாட்டேன். என்னடி பண்ணுவ? நீ நினைச்சு கூட பார்க்க முடியாததை நான் பண்ணி காட்டுவேன். நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் யாருங்கிற விஷயம் உனக்கு இன்னும் தெரியாது. தெரியும், நீ ஒரு நாகினின்னு தெரியும். என்னாச்சு? நீ நாகினிங்கிறது எனக்கு தெரியுங்கிறத கேள்விப்பட்டு நீ ஷாக் ஆயிட்டியா? பாரு, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அங்கங்க மூளை முடுக்கல எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்கோம். உன்னோட உண்மையான வடிவம் இங்க கேப்சர் ஆயிடுச்சு. நீ சேஷன் நாகினி தானே? ஆனா
உன்னை பார்த்தலாம் எனக்கு பயம் இல்ல. நீ நாகினியா வேணா இருக்கலாம், ஆனா உன்னை விட பெரிய அசுரன்கள்லாம் என் முன்னாடி வந்திருக்காங்க. நான் அவங்களையே கொன்னிருக்கேன். அப்புறம் நீ திவ்யாவை பத்தி தானே கேட்ட, சொல்றேன். அவ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா. ஆதாரமும் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா அத நான் யார்கிட்டயும் காட்டல. யார் கையிலயும் அதை கொடுக்கவும் மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நான் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் கையல்விழி. ஒரு நாகினி முன்னாடி நிக்கிறேன். ஒரு நாகினி என்ன கொல்ல வந்தா. நான் என் தற்காப்புக்காக அவளை சுட்டுட்டேன். நீ நாகினி தானே? நீ ஒரு அரக்கியா? ஆமா, நான் ஒரு அரக்கி தான். நீ தேடுற அரக்கியே நான் தான். வேற பிளான் எதுவும் பண்ணிடாத. நீ என்ன நல்லா பாரு. நான் தாண்டி அரக்கி. அரக்கிடி. ஏன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு? எங்கேயோ ஏதோ பெரிய தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு ஏன் தோணுது? அக்கா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? என்னாச்சு? ஷாக் ஆயிட்டியா? ஒரு போலீஸ்காரி எப்படி அரக்கியா இருப்பான்னு நினைக்கிறியா? அரக்கன்களுக்கு எந்த முகமும் கிடையாது. நீங்க எப்படி உங்க வடிவங்களை மாத்துறீங்களோ அவங்களும் வடிவங்களை மாத்துவாங்க. அதான் நான் என்னோட உண்மையான முகத்தை மறைச்சு வச்சிருக்கேன். நான் பெண்களுக்கு உதவி பண்றதா எல்லாரும் நினைப்பாங்க. உயிரை கூட விடுவேன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா நான் அப்படியே ஆப்போசிட். எப்பவுமே ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு தான் எதிரின்னு சரியாதான் சொல்லிருக்காங்க. அப்படி ஒரு எதிரி தான் இப்போவும் முன்னாடி நான் நிக்கிறேன். அப்புறம் இங்க பாரு, இங்க நடக்கிற எல்லாமே எனக்கு ஆதரவா தான் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே நீ தான் என்ன தாக்க வந்த, நான் என்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக உன்னை சுட்டுட்டேன், அவ்வளவுதான். என்ன கொல்லதானே வந்திருக்க. எல்லா சம்பவமும் நடந்து முடியும் போது நான் உயிரோட இருப்பேன், நீ செத்து போயிருப்ப. நான் மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட அசுரனுங்க இருக்காங்க. ஒருத்தி நான் உன் முன்னாடி நிக்கிறேன். நீ ஏன் இன்னும் ஒரு பொண்ணு வடிவத்துல இருக்க? வா, உன்னோட உண்மையான உருவத்தை எடு நாகினி. உன்னோட நாகினி உருவத்தை எல்லாருக்கும் காட்டு. உன்னோட உருவம் என்னன்னு இந்த உலகமே பார்க்கட்டும். காட்டு நாகினி. ஒண்ணு என்ன கொல்லு, இல்ல நீயே சாவு. என்ன செஞ்சாலும் நஷ்டம் எப்பவும் உனக்கு தான். நஷ்டம் உனக்கா இல்ல எனக்கான்னு பாரு. முடிவெடுக்க போறது என்னோட ஈசன் தான், என்னோட மகா ஈஸ்வரன். வாய மூடி. இங்க முடிவு நான் தான் எடுப்பேன். நீ மனுஷ வடிவத்துல இருந்தாலும் சரி, நாகினி வடிவத்துல இருந்தாலும் சரி, உன்னோட முடிவு என் கையில தான் எழுதியிருக்கு. ஏன்னா நான் உனக்கு குறி வச்சிட்டேன். நான் இப்ப என் உருவத்தை மாத்தனா எல்லாருக்கும் என்னை பத்தி தெரிஞ்சிடும். என்ன மன்னிச்சிரு சாரதா. கொடுத்த வாக்க என்னால இப்ப காப்பாத்த முடியல. அக்கா, என் மனசு சஞ்சலப்படுது. நீங்க ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கீங்க. நான் உங்களை காப்பாத்த வரேன். ஆனா எப்படி கிளம்புவேன்? இங்க ஹோலி சடங்கு நடக்குதே. சாரதா, என்னாச்சு? சடங்க ஒழுங்கா பண்ணும்ல. போ. இந்த சாரதாக்கு என்னாச்சு? ஐயோ, இங்க பாரு, இந்த மந்திரவாதி வந்துட்டான். ஐயோ, என்னங்க? அப்பா, இவன் என்ன கொல்ல வந்திருக்கான். இவன் இங்க இருந்தானே என்ன பண்ணுவாங்க? ஊருஷி, உனக்கு அடி எதுவும் படலையே?